தேங்க்ஸ்குள்ள போயிடுறேன். வெற்றிமாறன் சார், நிறைய பேசிட்டேன், என்ன சொல்றது தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கினேன் அவர்கிட்ட, அதை பத்தி பேச. நேற்று சார்ட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோல வந்து சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு போனேன். திட்டு வாங்குவான்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம், திட்டாம போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷம் ஆகி திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே. அந்த திட்டுல அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான், இதுல நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்க என்ன எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்க ரெடியா இருக்கிறேன். எத்தனை வருஷம் வந்தாலும் அது தொடரணும். புரியுது சார். எல்லாத்த விட கதைய மேல வச்சு பேசுற, பார்க்குற, செயல்படுத்துற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்க எல்தர் சார். வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலா இந்த ஸ்கிரிப்ட்ல டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தையை வந்து டைரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ப்ரொடியூசர் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். எனக்கு மெயின் பதற்றமே சார் தான். கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போடுற எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு.